சென்னையில் 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கொள்ளையன் ஜாஃபர் குலாம் ஹுசைன் சுட்டுக் கொலை. தரமணி ரயில் நிலையம் அருகே போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு. பதுக்கி வைத்திருந்த நகைகளை மீட்கும் போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடிய ஜாஃபர் குலாம் தற்காப்பிற்காக சுட்டதில் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக காவல்துறை விளக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. இருவரும் 15 நிமிடம் தனியாக பேசிய நிலையில் முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல். (2026) தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும். இபிஎஸ் சந்திப்புக்கு பிறகு அமித் ஷா எக்ஸ் தளத்தில் பதிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் இணையலாம், அமித்ஷாவை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்றும் இபிஎஸ் டெல்லி பயணம் குறித்து அண்ணாமலை சூசகம். தேசிய ஜனநாயக கூட்டணி இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்போதும் செயல்பட்டதில்லை. பாஜக குறித்து திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேச்சு. இன்னும் எத்தனை முறை தேர்தல் நடந்தாலும் பிரதமராக மோடியே வருவார். சென்னையில் பாஜகவின் இஃப்தார் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. அமலாக்கத்துறை சோதனையின் போது தாங்கள் நடத்தப்பட்ட விதம் சட்டவிரோதமானது மட்டுமின்றி மனிதத்தன்மையற்ற செயல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் அதிகாரிகள் பிரமாண பத்திரம் தாக்கல். இயக்குநர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் காலமானார். திரையுலகினர் பலரும் கண்ணீர் மல்க அஞ்சலி. மனோஜின் உடல் அஞ்சலிக்காக நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜா இல்லத்தில் வைப்பு. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இன்று மாலை உடல் தகனம். இளம் வயதில் மனோஜ் எதிர்பாராத விதமாக மறைந்துவிட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குநர் பாரதி ராஜாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, வைகோ உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் இரங்கல். இயக்குநர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைந்த செய்தி கேட்டு அதிர்ந்து போனேன். நண்பன் பாரதி ராஜாவிற்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் வரவில்லை என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா வீடியோ வெளியிட்டு உருக்கம். என்னுடைய நண்பன் பாரதியின் மகனான மனோஜ்குமார் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன். என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை. இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினால் மனோஜ் பாரதி ராஜா மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். மகனை இழந்து வாடும் பாரதி ராஜாவிற்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல் என கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஐபிஎல் தொடரின் 5வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தியது.
IPL கிரிக்கெட் தொடரின் 6வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் கவுகாத்தியில் இன்று மோதல். நடப்பு தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி. சென்னை அண்ணா சாலையில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட 6 பேர் கைது. 4 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு. சிபிஐ பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. தமிழகம் முழுவதும் பேருந்தில் தனியாக பயணிக்கும் பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து நகைகளை பறித்த காதல் ஜோடியை கைது செய்த தாம்பரம் போலீசார். நகைகளை காட்சிக்கு வைத்தபோது அசால்ட்டாக திரும்பிச் சென்ற குற்றவாளி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் புதிதாக வாங்கிய குளிர்சாதன பெட்டி பழுதடைந்ததாக புகார் தெரிவித்த வாடிக்கையாளரை தாக்கிய கடை ஊழியர்கள். சிசிடிவி கேமரா பதிவை காட்ட மறுத்ததால் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டம். நாமக்கல் அத்தனூர் பெருமாள் கோவில் மலைப்பகுதியில் காட்டுத்தீ. அரிய வகை மூலிகை செடிகள், மரங்கள் தீயில் எரிந்து சேதமாகியதாக தகவல். பெரம்பலூரில் கோலாகலமாக நடைபெற்ற ஊர்காவல் படை தின விழா. ஆடல் பாடலுடன் விழாவை கொண்டாடிய ஊர்காவல் படை வீரர்கள். தூத்துக்குடி எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் வாழ்ந்த இல்லத்தின் மேற்கூரை இடிந்து சேதம். பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் அவசரமாக வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூரில் சிறுத்தை புலி நடமாட்டம். இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் வனத்துறையினர் எச்சரிக்கை. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி மாத திருவிழா. வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமானை அரோகரா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்துச் சென்ற பக்தர்கள். தமிழகத்தில் நாளை முதல் 30ஆம் தேதி வரை பல இடங்களில் வெயில் உச்சத்தை தொடும். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்கும்படி வானிலை மையம் எச்சரிக்கை. பெண்களை சீண்டுவது பாலியல் வன்கொடுமையில் வராது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய வகையில் உத்தரவிட்ட வழக்கு தாமாக முன்வந்து மேல் விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம். சூடானின் டார்பரில் நடந்த வான்வழி தாக்குதல். 54 பேர் உயிரிழந்ததாக தகவல். மாதவன், சித்தார்த், நயன்தாரா நடித்துள்ள டெஸ்ட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. டெஸ்ட் கிரிக்கெட்டை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு. நடிகர் பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் உருவாகியுள்ள எம்புரான் திரைப்படம் திரையரங்குகளில் நாளை வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. அபிஷன் ஜீவிந்த் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் மே 1ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.